ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீராவின் உடலில் தெரிந்த அந்த காயங்கள் அவள் நேற்று இரவு அனுபவித்த நரகத்தை சொல்லாமல் சொன்னன. லக்ஷ்மியின் கண்கள் கலங்கின, கைகள் நடுங்க மீராவை பார்த்து, என்ன மீரா இது? ஆதிசாரா உன்னை இப்படி பண்ணது? அவரு ரொம்ப கொடூரமானவருன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட இவ்வளோ மிருகத்தனமா நடந்திருக்காரு என்று லக்ஷ்மி கூற மீரா அமைதியாக இருந்தாள். ரம்யா கோபமும் வருத்தமுமாக, என்னடி இது? நேத்து நைட் என்ன நடந்துச்சு? ஆதி சார் உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்காரு? என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படியா? இத பார்க்கவே கொடூரமா இருக்கு. மீரா, இதை நீ எப்படி தாங்கிக்கிட்ட? பார்க்குற எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. அந்த ஆதி காதல்லையே சைக்கோவா இருக்கான், கோவத்துல கூட சைக்கோவா இருக்கான். உன்னை என்ன பாடுபடுத்தியிருக்கான் என்று ரம்யா கோபத்தில் கூற மீரா எதுவும் பேசவில்லை. லக்ஷ்மி அமைதியாக மருந்தை பஞ்சில் நனைத்து அவளது காயங்களில் வைத்தபோது மீரா வலியால் லேசாக முனகினாள். அவருக்கு என் மேல கோவம், அதான். ஆனா அந்த கோவத்தை விட அவர் அனுபவிக்கிற வலிதான் ரொம்ப அதிகம். அவர் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆதி ரொம்ப பாவம். உண்மை எது பொய் எது அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. அவர் அனுபவிக்கிற வேதனையை விட இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று அவள் சாதாரணமாக கூற மீராவின் அந்த பதிலை கேட்டு லக்ஷ்மியும் ரம்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவ்வளவு சித்திரவதைக்கு பிறகும் அந்த அசுரனுக்காக பரிதாபப்படும் மீராவின் காதலை பார்த்து அவர்கள் வியந்தனர். அந்த அறையில் மருந்தின் வாசனையோடு மீராவின் விம்மல் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. ரம்யா மீராவிற்கு அருகில் வந்து அவள் முகத்தையே உற்று பார்த்தாள். மீராவின் கண்கள் அழுது சிவந்து போயிருந்தன. ரம்யாவால் மீராவின் இந்த நிலையை பார்க்க முடியவில்லை. அவள் மெதுவாக மீராவின் கைகளை பிடித்து கொண்டு அவளுக்கு மிக அருகே சென்று, இங்க பாரு மீரா, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, ஆதிசாரை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு. அவர்கிட்ட நெருங்காத, நீதான் கஷ்டப்படுவேன்னு நான் நிறைய தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியும் மீரா. அவர் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு அரக்க, ஒரு சைக்கோ. பாரு உன்னை எப்படி சிதைச்சிருக்காருன்னு. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில அவர்கிட்ட நீ மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. நீயே வந்து அவர்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்ட. அவர் சாதாரண ஆள் கிடையாது மீரா. அவருக்கு கோபம் வந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. யாரும் என்ன எதுவுமே பார்க்க மாட்டாரு என்று அவள் பேசிக்கொண்டிருக்க மீரா பதில் சொல்லாமல் அமைதியாக ரம்யாவை பார்த்தாள். ரம்யா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து ரகசியமாக பேசினாள். இங்க பாரு மீரா, இதுக்கு மேல நீ ஆதி கூட இருந்தா அவர் உன்னை கண்டிப்பா கொன்றுவாரு. கொன்னாலும் பரவாயில்லடி, உன்னை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுவாரு. நீ ஒன்று பண்ண, இனிமே அவர் கூட இருக்காத. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆதி சார் வீட்டில் இல்லாத போது நான் உனக்கு சொல்றேன், யாருக்கும் தெரியாம இங்கிருந்து போயிரு மீரா. இதுதான் உன்னை காப்பாத்திக்க லாஸ்ட் சான்ஸ் என்று ரம்யா கூற, ரம்யா சொன்னதை கேட்ட மீரா மெதுவாக தனது கையை விலக்கி கொண்டாள். அவளது கண்களில் பயம் இருந்தாலும் ஒரு விதமான தெளிவு தெரிந்தது. அவள் அந்த ரகசிய அறையின் கதவை ஒரு நிமிடம் பார்த்தாள். மீரா உறுதியான குரலில், இல்ல ரம்யா, நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஆதியை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவர் என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அவர் கூட தான் இருப்பேன். அவரை விட்டு போக மாட்டேன். அவர் யாரு? என்னோட ஆதி. அவர் கோவத்தை என் மேலதான் காட்ட முடியும். காட்டினா காட்டிட்டு போட்டோம். அதுக்காகலாம் அவரை விட்டு நான் போயிட மாட்டேன் என்று மீரா கூற ரம்யா அதிர்ச்சியோடு,
என்னடி சொல்ற? லூசா நீ? முட்டாள் மாதிரி பண்ணாத மீரா. உன் உடம்ப பாரு, இவ்ளோ காயம். அவர் உன்னை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு போயிரு. இதுக்கப்புறமும் ஆதி சார் திருந்து வரேன்னு நினைக்கிறியா? வாழ்க்கை ஃபுல்லா இதே வேதனை அனுபவிச்சு அவர் காலடியில நீ கிடக்கணும். இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஒரு அசுரம் கூட வாழணும்னு ஆசைப்படுற? அவர் உன்னை கொன்றுவாருடி என்று ரம்யா கூற, மீரா கண்ணீரோடு சிரித்தபடி, என்னை கொல்லுவாரா? கொல்லட்டும் ரம்யா. அவர் கையால சாவு கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாதி பழைய மாதிரி மாறிடுவாரு. என்ன புரிஞ்சுப்பாரு. என்னால் அவரை விட்டு போக முடியாது. எல்லாத்துக்கும் மேல என் அப்பா. இவ்வளோ நாள் அவர் உயிரோடு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ கண்ணு முன்னாடி எப்போ நரகத்தில் இருக்காரு. அவர் அந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் எங்கடி போக முடியும்? என் அப்பாவையும் ஆதியை விட்டுட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது என்று கூறிய மீரா தனது காயத்தின் வலியை பொறுத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். ரம்யா, எனக்கு ஆதி மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவர் இப்போ கோவத்தில் இருக்காரு. அவருக்கு துரோகம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்காக அவர் என் அப்பாவை மன்னிச்சு விட்டுருவாருன்னு தோணுது. சீக்கிரமே அவர் மனசு மாறும். இந்த மீராவை அவர் புரிஞ்சுப்பாரு என்று மீரா கூற, ரம்யா பெருமூச்சு விட்டாள். நீ திருந்தவே மாட்ட மீரா. காதல நீயும் ஒரு பைத்தியமாயிட்ட. அந்த ஆதி ஒரு சைக்கோன்னா நீ ஒரு சரியான லூசுடி. உன் நம்பிக்கையே உனக்கு வினையா வந்து முடிய போகுது. உன்னை நினைச்சா இப்ப கூட எனக்கு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் ஓ இஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே மருந்துகளை அந்த தட்டில் எடுத்து வைத்தாள். மீரா எதுவும் பேசவில்லை. அவளது மனம் முழுவதும் ஆதி கொடுத்த முரட்டுத்தனமான முத்தங்களும் அவன் அடித்த பெல்ட் அடிகளிலும் மாறி மாறி வந்து போயின. மறுபுறம் ஆதியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த இருட்டு அறை மரண அமைதியில் இருந்தது. இரத்தமும் துருப்பிடித்த இரும்பும் கலந்த வாசனை அங்கே வீசிக்கொண்டிருந்தது. சிவத்தின் கைகளும் கால்களும் ஒரு இரும்பு நாற்காலியில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன. அவரது முகத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது கனமான பூட்ஸ் காலணிகளின் சத்தம் படிக்கட்டுகளில் எதிரொலித்தது. ஆதி உள்ளே நுழைந்தான். அவனது கையில் ஒரு சிகார் எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிறிய ஒளியில் அவனது கண்கள் ஒரு ஓநாயின் வெறியோடு மின்னின. அவன் சிவத்தின் முன்னால் ஒரு மர நாற்காலியை இழுத்து போட்டு கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். சிவம் ஆதியை பார்த்து, ஆதி, என் பொண்ணு என்ன பண்ண? அவ எப்படி இருக்கா? டேய் சிரிக்காதடா. என் பொண்ணு என்னடா பண்ணி தொலைச்ச? என்று சிவம் கோபத்தில் கேட்க, ஆதி சிகரெட்டை ஒரு நீண்ட இழை இழுத்து அதன் புகையை சிவத்தின் முகத்திலேயே ஊதினான். என்ன கேட்ட? உன் பொண்ணை என்ன பண்ணன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? என்று சொல்லி ஒரு குரூரமான சிரிப்பை சிரித்தான். அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு. நேற்று நைட்டு நான் உன் பொண்ணை என்னென்ன பண்ணேன்னு சொன்னா நீ தாங்க மாட்ட. நேற்று நைட்டு ஃபுல்லா உன் பொண்ணு என் கூட தான் இருந்தா, என் மடியில. என்று ஆதி கூறியதும் சிவத்திற்கு கோபம் தலைக்கேறியது. டேய், என்னடா சொல்ற? என் பொண்ணு என்னடா பண்ண? என்று சிவம் ஆத்திரத்தில் கத்த, ஆதி மீண்டும் அந்த நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். இரியா, சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள ஓவரா துள்ளுற. அடங்கு. உன் பொண்ணு நைட்டு ஃபுல்லா என் கூட தான் இருந்தா. நேற்று ராத்திரி அவ என்கிட்ட எப்படி தவிச்சான்னு தெரிஞ்சா நீயும் உன் கழுத்து அறுத்துப்ப.
என்று ஆதி கூற சிவத்தின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நேத்து நைட்டு அவ உடம்புல நான் விளையாடாத இடமே இல்லை. அந்த ராத்திரியில அவ என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆதி ஆதின்னு அலர்ன சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு என்று ஆதி விவரிக்க சிவத்திற்கு கோபம் அதிகரித்தது. ஆதி சிவத்தின் முகத்திற்கு மிக அருகில் வந்து, என்ன பொண்ணையா பத்து வச்சிருக்க? பொண்ணா அவ? சும்மா சொல்லக்கூடாது, நச்சுன்னு இருக்கா. எல்லாத்துக்கும் மேல அவ செஸ்ட்ல லெஃப்ட் சைடு ஒரு மச்சம் இருக்கும். நேற்று ராத்திரி ஃபுல்லா என் உதடு அங்கேயே தான் இருந்துச்சு. அந்த ஒரு மச்சத்துக்காகவே அவளை திரும்ப திரும்ப சதைக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா பொண்ணு அவ. ஏண்டா நீதான் அவளை பெத்தையா என்று ஆதி கூற சிவம் ஆத்திரத்தில் கத்தினார். டேய் போதுண்டா, என் பொண்ணை என்னடா பண்ணிருக்க? டே அவ ஒரு குழந்தடா, சின்ன பொண்ணு அவ. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை போய் என்று சிவம் துடித்துக் கொண்டிருக்க ஆதி வில்லத்தனமாக சிரித்தான். என்ன சின்ன பொண்ணா? யோ, அவ சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கா? என்ன அம்மா இருக்கா? அவளை போய் எங்க பாரு ஆதி, என் பொண்ணு பாவம். உன் கோவத்தை ஏன் மேல காட்டு, என் பொண்ணை விட்டுரு. டேய் என்ன சொன்ன? கோவத்தை உன் மேல கட்டணுமா? உன்ட்ட என்னையா இருக்கு? இதே உன் பொண்ணு எடுத்துக்க. எப்படி நச்சுன்னு இருக்கால, அவகிட்ட தான் காட்ட முடியும். உன்னை வச்சு நான் என்ன பண்றது என்று அவன் பேசிக்கொண்டிருக்க சிவத்தின் கண்கள் வேதனையில் சிவந்தன. ஆதி விடவில்லை. என்ன வலிக்குதா? உள்ள எரியுதா? எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். எரியா, இன்னும் மிச்சம் இருக்கு. எல்லாத்தையும் கேட்டுக்க. நேற்று நைட்டு உன் பொண்ணை நான் கட்டிலில் போட்டு மிதிச்சப்போ அவ உடம்பு என் கைக்குள்ள நசுங்கினப்போ அவ பட்ட அவஸ்தை இருக்கே, அவளை நான் ஒரு மிருகம் மாதிரி வேட்டையாடினேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா, உன் பொண்ணும் எனக்கு ஈக்குவலாக கம்பெனி கொடுத்தா. ஏன்னா என் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. அதெல்லாம் கேட்டால் நீ செத்துருவடா. என்கிட்ட சொன்னையே உன் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு. இதுக்கு முன்னாடி உன் பொண்ணை நீ எப்படி வேணாலும் வளர்த்துருந்துருக்கலாம். ஆனால் நேற்று நைட்ல இருந்து அவ எனக்கு ஒரு பசி எடுத்த பெண் புலி. அவளோட ஒவ்வொரு அங்குலத்தையும் நேத்தே நான் ருசிச்சு தின்னுட்டேன் என்று ஆதி ஆக்ரோஷமாக பேசி சிவத்தின் தன்மானத்தை சுக்குநூறாக உடைத்தான். சிவத்தின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. டே என் பொண்ணு பாவண்டா, அவ ஒரு குழந்தை மாதிரி. என்ன சொன்ன? யாரு அவ குழந்தையா? விட்ட நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருவாயா? அப்படி இருக்கிறவள குழந்தைன்ற? இங்க பாரு, நேற்று நைட்டு உன் பொண்ணு என் மடியில் கடந்து அவ பட்ட அவஸ்தை இன்னைக்கு நைட்டும் இருக்கும். இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, டெய்லி நைட்டு இது இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். நீ இங்கேயே உட்காந்து உன் பொண்ணு கதற சத்தத்தை கேட்டேரு என்று சொல்லிவிட்டு ஆதி அந்த இருட்டு அறையை விட்டு வெளியேறினான். சிவம் மீராவின் நிலையை எண்ணி வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தார். மேன்ஷனின் அந்த இருட்டு அறை நள்ளிரவின் மௌனத்தில் மூழ்கி கிடந்தது. மீரா மெத்தையின் ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்து சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாள். ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவின் ஒளி கூட அந்த அறையில் இருந்த ரணங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் மங்கலாக கிடந்தது. திடீரென்று அந்த அறையின் கதவு பலமான சத்தத்துடன் திறக்கப்பட்டது. அந்த சத்தத்தில் மீரா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஆதி உள்ளே நுழைந்தான். அவன் வழக்கம் போல முழுமையாக மதுவில் மூழ்கியிருந்தான். அவனது கோட் கசங்கி ஷர்ட் பட்டன்கள் சில திறந்திருக்க கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்து தகித்தன. அவனது ஒவ்வொரு காலடியும் தள்ளாடியது. ஆனால் அவனது பார்வையில் இருந்த அந்த விகாரமான வேட்டை மிருகத்தின் வெறி குறையவில்லை. அவன் தடுமாறி நடந்து மீராவிற்கு மிக அருகில் வந்து நின்றான். அந்த அறையை மதுவின் நெடியால் நிரம்பியது.
ஆதி கரகரப்பான போதை ஏறிய குரலில், "நாடி, நீ இன்னும் தூங்கலையா? என்ன, தூக்கம் வரலையா? இல்ல இந்த ஆதிக்காக காத்துட்டு இருந்தியா?" என்று அவள் கூந்தலை பிடித்து தன் முகத்திற்கு அருகில் இழுத்துக்கொண்டு கேட்டான். ஆதி மெதுவாக அவள் அருகே அமர்ந்து அவளது நடுக்கம் மிகுந்த கன்னத்தை தன் விரல்களால் வருடினான். அவனது ஸ்பரிசம் காதலாக தொடங்கி அடுத்த நொடியே ஆதிக்கமாக மாறியது. மீரா அவன் பார்வையைக் கண்டு பயத்தில் நெளிந்தாள். ஆதி அவள் கழுத்தோரம் தனது முகத்தை கொண்டு சென்று ஆழமாக சுவாசித்தான். அவனது அனல் மூச்சு அவள் மேனியில் பட்ட இடமெல்லாம் அனலாய் குதித்தது. ஆதி ரகசியமான ஆனால் கொடூரமான தோணியில், "நாடி உடம்பு இது. ஃபர்ஸ்ட்லாம் நான் தொட்டா உடம்பே புல்லரிக்கும். ஆனா இப்போ நான் கிட்ட வந்தாலே உடம்பு இப்படி நடுங்குது. என்ன, உன் அப்பனை நினைச்சு தூங்காம இருக்கியா?" என்று கூறியவன் திடீரென விகாரமாக சிரித்துக் கொண்டிருந்தான். "நீ ஒன்றும் பயப்படாதடி. உன் அப்பா அங்க சௌரியமா இருக்கான். அந்த இருட்டுக்குள்ள நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான்." என்று ஆதி கூற மீரா விம்மி அழுதபடியே, "ஆதி ப்ளீஸ், என் அப்பா விட்டுருங்க." என்று அவள் கெஞ்ச, ஆதி அவளது இதழ்களை தன் கட்டை விரலால் அழுத்தி பிடித்து, "நடி, நான் சொன்ன." "இல்ல, நான் எதுவும் சொல்லல." "இல்லையே, இந்த லிப்ஸ் ஏதோ இப்ப சொல்லுச்சு. நான் சொன்னேன்." "என் அப்பா." "இங்க பாரு, அது கனவுலே நடக்காது. உன் அப்பா அங்க நரக வேதனை அனுபவிக்கிறான்னா நீயும் அனுபவிக்கணும். ஆனா உனக்கு அந்த வேதனையை கொடுக்க போறதே நான் தான்." என்று கூறிய ஆதி மீராவின் சேலையின் தலைப்பை தன் கைகளால் மெதுவாக பற்றினான். அவனது கண்கள் அவளது மேனி முழுவதையும் ஒரு ஆக்கிரமிப்பாளனைப் போல ஊடுருவின. அவன் மெல்ல அந்த சேலையை அவள் தோளிலிருந்து விலக்கத் தொடங்கினான். மீரா பயத்தில் உறைந்து போய் அவனது கைகளை பிடித்துக்கொண்டு, "ஆதி வேணா, என்ன பண்ண போறீங்க? சத்தியமா என்னால முடியாது. எனக்கு தெம்பில்ல. ஆதி ப்ளீஸ், இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. வேணாம்." என்று ஆதி மீரா கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு சைக்கோவை போல சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். அந்த சிரிப்பு அந்த அறையின் சுவர்களில் மோதி ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கியது. அவன் மீராவை அப்படியே மெத்தையில் பின்னோக்கி சாய்த்து அவளுக்கு மேலே ஒரு பூதத்தைப் போல குனிந்தான். வெறித்தனமான பார்வையோடு அவள் இதழருகே, "என்ன, பயமா இருக்கா? அந்த பயந்தாண்டி எனக்கு வேணும். நீ என்னை பார்த்து பயப்படணும், நடுங்கணும். அந்த நடுக்கத்துல தான் எனக்கு தூக்கம் வரும்." என்று அவன் கூற மீரா அதிர்ச்சியில் ஆதியை பார்த்தாள். அந்த அறையின் இருட்டு இப்போது ஒரு விதமான விகாரமான பயத்தில் கனத்துப் போயிருந்தது. ஆதி முழு போதையில் இருந்தான். அவனது கண்கள் சிவந்து இருந்தன. மெல்ல தள்ளாடி வந்தவன் மெத்தையில் நிலை குலைந்து கிடந்த மீராவின் மேல் ஏறி அமர்ந்தான். அவனது பாரம் மீராவை அழுத்த மீரா மூச்சு திணறினாள். ஒரு கையில் மதுக்கோப்பை, மறு கையில் அவளது கழுத்தை பற்றி இருந்த வெறித்தனம். அந்த சிவப்பு நிற சேலையில் மீரா ஒரு காயம்பட்ட தேவதையைப் போல தெரிந்தாள். அந்த நிறம் ஆதிக்குள் இருந்த மிருகத்தை தூண்டிவிட்டது. ஆதி தன் கையில் இருந்த கிளாஸில் இருக்கும் மதுவை குடித்துவிட்டு அதை தூக்கி எறிந்தான். "சும்மா சொல்லக்கூடாதுடி. இந்த ரெட் சாரில அப்படி இருக்க. ஆனா பார்க்க பார்க்க தான் எனக்கு போதையே ஏறுது. நேற்று நைட் நான் கொடுத்த பைட் மார்க்ஸ் எல்லாம் இந்த சேலைக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்கு. அதை நான் இப்போ பார்க்கணுமே." "வேணா ஆதி, எனக்கு பயமா இருக்கு. நீங்க எவ்வளோ குடிச்சிருக்கீங்க?" "இங்க பாரு, அதை நான் பார்க்கணும். இப்போ எதுக்குடி இந்த சேலை உனக்கு? உன்னை என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கூடாது."
என்று கூறிய ஆதி ஆவேசமாக அவளது சேலையின் தலைப்பை பற்றினான். ஆதி வேணாம் ஆதி, எனக்காக ப்ளீஸ் என்று மீரா கதற கதற அவன் எவ்வித இரக்கமும் இன்றி அந்த சேலையை அவள் மேனியிலிருந்து முரட்டுத்தனமாக உறவினான். அவளது கைகளை தலைக்கு மேலே ஒன்றாக சேர்த்து பிடித்தவன் அந்த சேலையின் ஒரு பகுதியை வைத்தே அவளது மணிக்கட்டுகளை மெத்தையின் கம்பியில் பலமாக இறுக்கி கட்டினான். ஆதி, என்ன பண்றீங்க? எதுக்கு என்ன கட்டி போடுறீங்க? அது எனக்கு பயமா இருக்காதி என்று மீரா கதறிக்கொண்டிருக்க அவள் வார்த்தைகளை அவன் பொருட்படுத்தவில்லை. அவனது கைகள் அவன் பேண்ட் பாக்கெட்டிற்குள் சென்றன. ஒரு கூர்மையான கத்தி வெளியே வந்தது. அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த கத்தியின் முனை மின்னியது. ஆதி அதை தனது விரல்களால் வருடி பார்த்துவிட்டு ஒரு சைக்கோவை போல சத்தமாக சிரித்தான். என்னடி பண்ணலாம் உன்ன? பேசாம இந்த கத்தியாலே உன்னை குத்திரவா? குத்தி கொன்றுவாடி. இது உடம்புக்குள்ள இறங்கும்போது நீ எப்படி துடிப்பன்னு எனக்கு பார்க்க ஆசையா இருக்கே. அது நினைச்சா உன் என்ன வேணாலும் பண்ணுவான், புரியுதா என்று ஒரு சைக்கோவை போல பேசிக் கொண்டிருந்தான். மீரா அந்த கத்தியை பார்த்ததும் மரண பயத்தில் உறைந்து போனாள். அவளது இதயம் பலமாக அடித்துக் கொண்டது. ஆதி, ஆதி வேணாம், எனக்கு பயமா இருக்கு. கத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க, ப்ளீஸ் ஆதி, கீழே போட்டுருங்க என்று விம்மி அழுதாள். ஆதி அந்த கத்தியின் கூர்மையான பகுதியை மீராவின் கழுத்தில் மெதுவாக வைத்தான். அந்த குளிர்ச்சியான இரும்பு அவளது சூடான மேனையில் பட்டதும் மீரா சிலிர்த்து போனாள். அவன் மெல்ல அந்த கத்தியை அவள் கழுத்திலிருந்து இறக்கி அவளது தோள்கள் மற்றும் நெஞ்சு பகுதியில் மிக மெதுவாக தடவினான். ஆதி அவள் காதோரம் முணுமுணுத்தபடி, இப்ப ஏண்டி நடுங்குற? பயமா இருக்கா இல்ல நல்லா இருக்கா? எப்படி இருக்கு உனக்கு என்று பேசிக்கொண்டபடியே ஆதி கத்தியின் முனையால் அவளது மேனையில் மெல்லிய கோடுகளை கிழிப்பது போல தடவ மீரா பயத்திலும் ஒரு விதமான விகாரமான தகிப்பிலும் உடம்பை வளைத்து நெளிந்தாள். அவளது வயிறு உள்ளே போய் திரும்புவதை ஆதி வெறித்தனமாக பார்த்து ரசித்தான். இப்படிதாண்டி, இதே மாதிரிதான் என் முன்னாடி நீ துடிக்கணும். உன் பயம், அதை பார்த்து நான் ரசிக்கணும் என்று கூறியவன் கத்தியை அவள் வயிற்று பகுதியில் வைத்து மெதுவாக அழுத்தினான். என்னை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. உன் அப்பா அங்க சாகட்டும், ஆனா நீ இந்த கட்டில்ல என் பசிக்கு பலியாயிட்டே இருக்கணும் என்று கூறிக்கொண்டே அவள் வயிற்று பகுதியில் மெல்ல அழுத்தினான். அந்த குளிர்ச்சியான இரும்பு அவளது சதையை ஊடுருவ மெல்லிய சிவப்பு கோடாக ரத்தம் கசிய தொடங்கியது. ஆதி அந்த கத்தியின் முனையை இன்னும் கொஞ்சம் அழுத்தி அவளது கண்களை வெறித்தனமாக பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு விகாரமான சைக்கோத்தனமாக சிரிப்பு குடிக்கொண்டிருந்தது. நாடி, நான் நெளியிற வலிக்குதா? எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் அழுத்தவா? சொல்றி, இன்னும் கொஞ்சம் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோ, இங்கேயே உன் சாப்டர் க்ளோஸ். சொல்லு, அழுத்தவா? இன்னும் இறக்கவாடி. ஆதி, என்னை கொன்றுங்க. இந்த சித்திரவதை என்னால தாங்க முடியல. உங்க சந்தேகத்துல என்ன கொல்றதுக்கு இந்த கத்தியாலேயே என் உயிரை எடுத்துருங்க என்று அவள் கூற ஆதி சட்டென்று அந்த கத்தியை ஒரு மூலையில் தூக்கி வீசினான். அது சுவரில் மோதி ஒரு சத்தத்துடன் கீழே விழுந்தது. அடுத்த நொடி அவன் குனிந்து அவளது வயிற்றில் கசிந்த அந்த மெல்லிய இரத்தத்தை ஒரு மிருகத்தைப் போல தனது விரலால் தொட்டு பார்த்தான். மீரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆதி அந்த இரத்தத்தை ரசித்து பார்த்தவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்து ஒரு கொடூரமான சிரிப்பை உதிர்த்தான். அது எப்படி சொல்லும்? அவ்வளோ சீக்கிரம் சாக விடுவேன்? என்ன, ஈஸியா செத்துடலான்னு பார்க்குறியா? அது முடியாதுடி. அங்க அப்பா நரக வேதனையில துடிச்சிட்டு இருக்கான். ஆனா நீ
இங்க என் மடியில கதறணும், என் பேர் சொல்லி கதறணும் என்று அவன் கூற மீரா பேச முடியாமல் விம்மினாள். அவளது கைகள் இன்னும் தலைக்கு மேலே கட்டப்பட்டிருக்க அவளது மொத்த பலவீனமும் ஆதியின் அதிகாரத்திற்கு தீனி போட்டது. ஆதி ஒரு வெறித்தனமான பார்வையோடு அவள் மேனி முழுவதையும் அளவெடுத்தான். அவனது கைகள் தனது சட்டையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக அவிழ்க்கத் தொடங்கின. அவனது ஒவ்வொரு அசைவும் ஒரு கொடூரமான காதலின் ஆரம்பமாக இருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.